ஜூஸியாக சாஃப்டாக இந்த பாதுஷா யார் வேணாலும் செய்யலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது செய்கிறதுக்கு. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாம் டக்குன்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மினி பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாலில் 2 கப்பு மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக பால் செஞ்சு இதுக்கு நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கரப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். கப் சுகர் எடுத்துக்க 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு பிசு தன்மை வந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். பாதுஷா ஃப்ளேம்ல வச்சு இந்த சைடும் அந்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண ஜீரா தண்ணியில இது சேர்த்துடலாம். ஒரு 2 ஹவர் ஊறினா போதும். இந்த ஜீரா தண்ணியில 2 ஹவர் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரா ஜீரா தண்ணியில ஊறி இருக்கும். அப்புறமா இது டெக்கரேட் பண்ணிடலாம். பாதாம் பிஸ்தா எல்லாம் சாப் பண்ணி இதுக்குள்ள சேர்த்துடலாம். சூப்பரான ஒரு மினி பாதுஷா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. தட்டா பாய்.